எந்த ஒரு நிகழ்வையுமே நமக்கு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நம்ம பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருது. அது நிமித்தங்களாகவோ, சமிக்கைகளாகவோ, ஜாதக வடிவிலையோ, பிரசன்ன வடிவிலையோ, இல்லை கைரேகை அமைப்பிலேயோ இப்போ நாடி பிடிச்சு பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? இந்த உடலினுடைய தன்மைகள் எப்படி இருக்குது, வாமம் பித்தம் சமான நாடிகள் நிறைய 3 நாடியும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பிடிச்சி பார்க்குறது உண்டு. இதை டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஸ்டெதஸ்கோப் வச்சு அந்த நாடி துடிப்பை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது எந்த ஒரு நிகழ்வையுமே வெளிப்படுத்துவதற்கு பிரபஞ்சம் தயாராகவே இருக்குது. நம்ம அதை உற்று நோக்கிறோமா, அதை நம்ம கவனிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இதனுடைய ஹைலைட் பாயிண்ட்டே இருக்குது. ஒரு ஜாதகம் நமக்கு தலைவலின்னா லக்னம்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ, அங்கே தான் தலைவலிக்கான காரணம் இருக்குது. கண்ணில் பிரச்சனை, முகத்தில் பிரச்சனைன்னா 2ஆம் பாவத்தை எடுத்துக்கோ, அங்கே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது. கர்ப்பப்பையில் பிரச்சனைனா 8ஆம் பாவத்தை எடுத்துக்கோ, அங்கே தான் உனக்கு பிரச்சனைக்கான காரணம் காமிக்குது. அப்போ அடிவயிறு பிரச்சனையாக இருக்குன்னா 6ஆம் பாவத்தை எடுத்துக்கோ, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அதுதான் கொடுத்துட்ருக்கு. முழங்கால் வலியோ 10ஆம் பாவத்தை கவனி, உன்னுடைய மொத்த வெயிட்டையும் தாங்கிறது முழங்கால் தான், அங்கே தான் உனக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம 12 பாவங்களும் நம்மளுடைய உடல் அங்கங்களாக நம்ம பிரித்து கொடுக்குறாங்க.